சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் கடல் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நேற்று இரவு சுமார் 11 மணிக்கு மேல் இப்பகுதிக்குள் 100 மீட்டர் தொலைவிற்கு கடல் நீர் புகுந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இதனால் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் சேதமடைவதுடன் மீன்பிடி வலைகளும் அடித்து செல்லப்பட்டதாக தெரிகிறது. இதேபோல் சாந்தோம், ஓடக்குப்பம் பகுதிகளிலும் சில மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கடற்கரையோரம் வசிக்கும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓடு வீட்டுலாம் கொட்டா வீட்டுல காத்து இல்ல சாவரம், அதனால நாங்க பீச்சில் படுக்கிறோம். இங்க வந்தாலே இந்த கடல் எங்களை தூங்கல. தண்ணி வந்துச்சு, பயந்துக்குன்னா அப்படியே வந்து உட்காந்துக்கிறோம். சுண்ணாமிக்கல ஏமாந்து நாங்கள் வீடு வாசலாம் போயிடுச்சு. எப்பயுமே பௌர்ணமி அமாவாசைக்கு வரும். இது வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. எப்படிதான் வருதுன்னே தெரியல. நாங்களும் தள்ளி தள்ளி போய்கிட்டு தான் இருக்கிறோம். வளைங்க தண்ணியில அடிச்சின்னு போகுது. கடல் அங்கதான் இருக்கும். ரொம்ப தூர கடல் இருக்கு. இப்ப கிட்டி வந்துச்சு கடல் பாதி தொழுவுல. அவங்க எல்லாம் பெருக்கி பெருக்கி இந்த கடலை வாழவும் விட மாட்டுது, சாவும் விட மாட்டுது. மனுஷருங்கள எப்படிதான் வாழ்றதுன்னே தெரியல. ஒரு வருமானம் இல்ல, ஒன்னும் இல்ல. ஒரு வலை வைக்க இடம் இல்ல. வலை வச்சாலும் வலை தண்ணியில அடிச்சுன்னு போயிடுது. அது வந்து நடவடிக்கை சரியா எடுக்க மாட்டாங்க, ஒன்னும் பண்ண மாட்டாங்க. கற்பகம் என் பேரு. 8 மணிக்கு மேல தண்ணி வெள்ளாறு கட்டி ஊத்துங்க. நாங்க அங்க படுத்துனேன். நனைஞ்சு போய் பாய் எட்டு மறுபடியும் ஒரு பாய் எட்டு வந்து போட்டு பட்டுனுக்குறேன். குழந்தையெல்லாம் கொண்டு வீட்டில் கடிச்சிட்டு வந்து காற்று கோசம்பா. காற்று இல்லைன்னா ஓடு வீட்டுலாம் கொட்டா வீட்டுலாம் காற்று இல்லை சாவரம், அதனால நாங்கள் பீச்சில் படுக்கிறோம். அங்கே இடம் இல்லாதனால வந்து இங்கே படுக்கிறோம். இங்கே வந்தாலே இந்த கடல் எங்களை தூங்கல. ஏன் நம்ம தூங்கலை? மறுபடியும் தண்ணிக்கு வந்து அடிச்சுட்டு அந்த தாத்தா முழுவி எழுந்தாரு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க படுத்து நாங்கள் பேர் அப்படியே எழுந்தாங்க. தண்ணியில் எல்லாம் தொப்பையே நனைஞ்சிட்டாங்க. ஆமாம், அவ்வளோ தண்ணி வந்து இன்னைக்கு ஊத்துச்சு. எப்பா வலைங்கெல்லாம் தடச்சல்ப்பா. வலைங்கெல்லாம் அடிச்சுட்டு போய் தான் நிறைய பாதிப்படுது. வலைங்கெல்லாம் அதை பாரு. அந்த மொனை அந்த வீட்டுல தண்ணி, அந்த வீட்டு தண்ணி வாசல்ல தண்ணி இவ்வளோ இடத்துல தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி மண்ணில் வலிச்சுக்கிச்சு. இதே மாதிரி நாங்கள் தூங்காத முழிச்சுன்னு தான் இருக்கிறோம். நாங்கள் தூக்கம் கிடையாது, எங்களுக்கு பயமாகுது. எங்களுக்கு கரெக்டாக 8:45 9 மணிக்கு தண்ணி வந்துச்சு. பயந்துக்குன்னா அப்படியே வந்து உட்காந்துக்கிறோம். எதனா ஆகிட்டு போகுது. ஃபர்ஸ்ட் சுண்ணாமிக்கல ஏமாந்து நாங்கள் வீடு வாசலாம் போயிடுச்சு. அதனால உட்காந்துக்கிறோம். இன்னமும் தண்ணி வந்து தான் இருக்குது. பயத்தில் தான் உட்காந்துக்கிறோம். இன்னைக்கு தான் அவ்வளோ நாளெல்லாம் இல்லை. இன்னைக்கு தான் அதிசயமா. அதே மாதிரி கடல் ரொம்ப முன்னாடி வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி கடல் அப்பப்போ முன்னாடி வரோம், போயிடும், திருப்பி முன்னாடி போயிடும். ஆனால் அலை தண்ணி வந்தது இன்னைக்கு தான். 2 நாள். இதுல என்னென்ன மாதிரி பாதிப்புலாம் ஏற்பட்டிருக்கு மீனவர்கள் சார்ந்து? மீனவர்கள் வலை தான் இப்போ பாதிக்கப்படுது. அரசுக்கு எதனா கோரிக்கை வைக்கிறீங்களா? மீன்காரங்க எங்களுக்கு இங்க எங்கன்னா தூரத்துல வீடு கட்டி கொடுத்தா நாங்க போக தயாராகிறோம். ஆனா செம்மஞ்சேரி இப்போ கண்ணகி நகர் போறேன்றாங்க. எனக்கு வலை மரலாம் எடுத்து எங்க போறது? இப்போ இங்க இருந்து வீடு காலி பண்ணி அந்த பகுதிக்கு அனுப்புறேன்னு தான் சொல்றாங்க. ஆமா, இங்கேயே எங்களுக்கு எங்கன்னா வீடு கட்டி கொடுத்தா நாங்க எல்லாம் கிளம்பிடுவோம். எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. என் பேர் கற்பகம். பட்டினம் பக்கம் சீனிவாசபுரம் இருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு இல்லை, ஒரு 4 நாளாவே இப்படிதான் ஆகுது. கடல் வந்து கொஞ்சம் முன்னே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் தான் வந்துன்னு இருந்தது. இப்போ வந்து வீட்டுக்கிட்ட தண்ணி வந்துடுச்சு. கரெக்டாக மணி 11 மணிலேருந்து இது வரைக்குமோ தண்ணி வந்துன்னு தான் இருக்குது. ஆனால் எப்படி தான் வருதுன்னே தெரியல. நாங்களும் தள்ளி தள்ளி போய்கின்னு தான் இருக்கிறோம். வலைங்க தண்ணியில் அடிச்சின்னு போகுது. ஆனால் வலைங்களுக்கு அப்போ வருமானம்லாம் எப்படி வருது வலைங்களுக்கு? அப்போ அவங்களாம் வந்து இவ்வளோ வலை கூட்டி வச்சுருக்காங்க. இப்போ தண்ணியிலே போயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க? முதலமைச்சர் என்ன பண்ண? ஒன்றும் எதனா பண்ணால் தானே நல்லது. மீனவருக்கு எதனா பண்ணாது நல்லது தான். இது பொதுவா இந்த மழை வெள்ளம் டைம்ல வந்து இந்த மாதிரி கடல்ல வந்து மேல வர்றது. ஆமா, எதுவுமே இல்லாம வந்திருக்கு. இத பத்தி அத வந்து எப்பயுமே அமாவாசைக்கு வரும், பௌர்ணமி அமாவாசைக்கு வரும், வராத இருக்காது. இது வர்றது தான். இது வந்து இப்போ இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. இப்போ இந்த வெள்ளை பாசல் வர்றது தான். இது அமாவாசைக்கு அமாவாசை வரும். ஆனா என்ன ஒண்ணுன்னா இவ்வளவு தூரத்துக்கு வராது. அது இன்னைக்கு அதிகமா வந்திருக்கு. அதனால கொஞ்சம் பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்திருக்கா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வழி இல்லை. அது தண்ணி இது மாதிரி அப்படியே அடிச்சுன்னு போய் அவங்கெல்லாம் போயிட்டாங்க பாருங்க உள்ள. என் பேர் நீலா. அங்கேருந்து தண்ணி வந்துச்சு. அங்கு நிறைய குப்பையாயிடுச்சு. அம்மா பெருகி விட்டுட்டு அது விளையாண்டோம். நீங்க இங்க தான் இருக்கீங்களாமா? ஆமாங்க, இங்கே தான் இருக்கோம். நீ தண்ணி வரும்போது பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் வந்தது தண்ணி? அந்த வீடு வரைக்கும் வந்துச்சு. அந்த படிக்கட்டு வைக்கும்.
சரி சரி. நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 4th அங்கிள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.